السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நண்பர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய ஆசான்கள், குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறித்தாகட்டுமாக ஆகும். சண்டைக்கு மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்களை படைத்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி வைத்தார். அவர்கள் நபியாக வரக்கூடிய காலகட்டம் மௌட்டீகம் நிறைந்திருந்த காலகட்டம். தான் பெற்ற பிள்ளைகளையே பெண் பிள்ளைகளாக இருந்தால் குடியோடி உதைத்துக் கொண்டு வந்த காலகட்டம். சொந்த பந்த உறவுகளுக்கு மத்தியில பகைமைகள் ஏற்பட்ட காலகட்டம். கால்நடை ஒருத்தருக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல நீர் அறிந்து விட்டால் ஜென்மம் ஜென்மமாக காலம் காலமாக விரோதங்களையும் குரோதங்களையும் வைத்துக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டிருந்த காலகட்டம். மதுபானத்தில் திளைத்திருந்த காலகட்டம். இப்படியெல்லாம் பாவச் செயல்கள் நிரம்பி இருந்த காலகட்டத்திலும் சமுதாய மக்களுக்கு மத்தியில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வர்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்களை தேர்வு செய்வதில் முதல் கட்டமாக சஹாபாக்களை அல்லாஹ் தேர்வு செய்தார். சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி என்று சொன்னால், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார். சஹாபா பெருமக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் எண்ணிலடங்க, சொல்லி முடிக்க முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்துரைத்த அந்த காலகட்டத்தில சிலை வணக்கம் என்பது உச்சகட்டமான நிலையை கொண்டிருந்த காலகட்டம். புனிதமிக்க காபத்துல்லாவின் 360 சிலைகள் வைக்கப்பட்டு வணங்கிக் கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில தாங்கள் கொண்ட கொள்கையை, ஒரு சத்திய கொள்கை வந்தவுடனே ஏகத்துவத்தின் பக்கம், இறைவன் ஒருவன் வணக்கத்திற்கு உரியவன் என்ற அந்த கொள்கை கோட்பாட்டின் பக்கம் சஹாபா பெருமக்கள் தான் வந்தார். அவர்கள் எல்லா கட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக, துணையாக இருந்தார்கள். அல்லாஹ் இந்த உம்மத்திலேயே அவர்களை மிக உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தினார்.
முஹையதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லா வழிமார்களுக்கெல்லாம் தலைமையிடுபவர்கள், குத்துமார்களுக்கெல்லாம் தலைமையிடுபவர்கள். அவங்க சொல்லுவாங்க, ஒரு கடைசி அந்தஸ்தில் உள்ள ஒரு நபித்தோழர் சஹாபி, அதாவது வந்தார், ரசூலுல்லாஹ்வை சந்திச்சார், ஈமானை ஏற்றுக்கொண்டார், மறுகணம் மூத்தப்பட்டார். இவர்தான் கடைசி அந்தஸ்தில் உள்ள நபித்தோழர். வாழ்க்கையில அடுத்த கட்டமாக எந்த இபாதத்தையும் செய்யல, எந்த வணக்கத்திலேயும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளல. வந்தாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தாரு, ஈமானை ஏற்றார், மறுகணம் மூத்தப்பட்டார். அந்த நபித்தோழர் வாகனித்து வந்த குதிரையினுடைய கால் குழம்பில் ஒட்டி இருக்கக்கூடிய தூசிக்கு கூட நான் அருகதையற்றவர் என்று சொன்னார்கள். அப்துல் காதிர் ஜீலானி. ஏன்னா சஹாபாக்களுடைய அந்தஸ்து அவ்வளவு இல்லை. இந்த தீனுக்காக, மார்க்கத்திற்காக அவ்வளவு அர்ப்பணங்கள் செய்திருக்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல. அருமையான பெருமக்களை, ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒரு வரலாற்று முன்னணி இருக்கிறது. சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரானை சார்ந்தவர்கள். ஈரான்ல பார்சி மொழி என்பதுதான் அவர்களுடைய தாய்மொழி, அரபி மொழி அல்ல. ஈரான்ல நெருப்பை வணங்கக்கூடிய பெற்றோருக்கு பிறந்தவர் தான் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அவர்கள். சல்மான் பார்சி ரலியல்லாஹுடைய தகப்பனர் நெருப்பு எரிந்து கொண்டே இருப்பார். ஏன்னா நெருப்புதான் அவர்களுக்கு கடவுள், வணக்கத்திற்கு உரிய ஒரு பொருள். எப்படி எரித்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் அணையாமல் எரித்துக் கொண்டிருப்பார். தனக்கு சோர்வு ஏற்படுகிற பொழுதெல்லாம் தன்னுடைய பிள்ளை அந்த இடத்துல வைப்பார். சல்மான் பார்சி எல்லாம் அந்த இடத்துல வைப்பார். வச்சுட்டு நெருப்பு மூட்டிக்கிட்டே அணைய விட்டார். இப்படி காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. சல்மான் பார்சி அவர்கள் ஒரு நேரத்துல எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், உணவுண்டா என்னென்ன தெரியாது. வெளி உலகத்திற்கு அனுப்பாமல் தன்னுடைய பிள்ளையை வீட்டோடு வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு கட்டம் வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்படும். என்ன நிலை அப்படின்னு சொன்னா, அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளார். இப்ப அவருக்கு ஒரு நபரிடத்திலிருந்து வர வேண்டிய பொருளாதாரம் இன்னும் வரல. அந்த போது வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டி நாம் பிள்ளையை அனுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார். அப்பதான் வெளியே அனுப்புறேன், கண்டிஷன் போட்டு அனுப்புறேன். நீ போகணும், தலையை குடிஞ்சிட்டு போகணும், தலையை குடிஞ்சிட்டு வந்துடணும். வேற எந்த புறாக்கும் பார்க்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புவோமா இல்லையா? அது மாதிரி எந்த புறாக்கும் பார்க்காம, எதன் பக்கமும் கவனம் செலுத்தாம தலையை குடிஞ்சுக்கிட்டே போகணும், குடிஞ்சுக்கிட்டே வந்துடும். ரொம்ப பிடித்து சொல்ற மாதிரி சொல்லி அனுப்புனேன். போன இடத்துல ஒரு கிறிஸ்தவ பாதிரியினுடைய சந்திப்பு ஏற்படும். அவரோடு நட்புறவாக பழக ஆரம்பிக்கிறார். இப்ப அடிக்கடி அவர் வெளியே போக வேண்டிய நிர்பந்த நிலை. காரணம், தன்னுடைய தந்தைக்கு முடியாமல் இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அதனால அடிக்கடி வெளியே போகிற பொழுதெல்லாம் அந்த கிறிஸ்தவ பாதிரியை சந்தித்து அவரிடத்துல உரையாடக்கூடிய நிலைகளை ஆக்கிக் கொண்டார். அவருக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைப்பாடுகள், மத போதனைகள், இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கார். அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவம் என்பது பழைய ஏற்பாடு.
இப்ப இருக்கக்கூடிய புதிய ஏற்பாடு அல்ல. இஞ்சியிலாக அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்த காலகட்டம். அப்ப அந்த கிறிஸ்தவ பாதையிடத்துல சில பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பிறகு தன்னுடைய தந்தையை விட்டு விடைபெறுகிறார். இப்போ அவருக்கு நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். அந்த பாதிரி நோய்வாய்ப்பட்டு. அப்ப அந்த பாதிரி சொன்னாரு, நான் இன்னொரு பாதிரியை இனம் காட்ட, நீ அதற்கு போய் கல்வியை படிச்சு, எனக்கு முடியாம போயிடுச்சு, நான் இன்னும் சில நாட்கள்ல இறந்து போயிடுறேன், அதனால உன்னுடைய தொடர்பு இன்னும் பாதிரி இடத்துல வச்சுக்க. பொதுவாக நம்முடைய தரியக்கூடிய பாதைகள்ல இருக்குது அல்லவா, ஒரு ஷேக்கிடத்துல நாம் பைராத்தாகி இருக்கும். அந்த ஷேக்குடைய அந்நிய காலங்கள் ஆனதற்கு பிறகு அவங்க வஃபாத்தாயிட்டாங்கன்னா அவங்களால் அனுமதி கொடுக்கப்பட்ட, இஜாசத் கொடுக்கப்பட்ட ஹலீஃபாக்களிடத்த தன்னுடைய தொடர்பை என்ன செய்யறது, ருஜூவை இந்த ரீதியில் ஆக்கிக் கொண்டது. இது ஒரு வகையான ஆன்மீக பாதையினுடைய ஒரு தேடல். அது மாதிரிதான் அவரிடத்தில் அந்த கல்வி ஞானங்களை, கிறிஸ்தவத்தினுடைய போதனைகளை அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்நிய காலம் ஏற்படுகிறது. இன்னொருத்தரின் பக்கம் வழிகாட்டிட்டார், நீ அவர்கிட்ட போய் நீ கல்வியை படிச்சுக்க. அவருக்கு அது மாதிரி வந்தார். ஒரு வருஷம் தான் கடந்து போச்சு. அவருக்கும் கடைசி காலங்கள் நெருங்கி, அந்த பாதிரிக்கும் கடைசி காலம் நெருங்கிடுச்சு. அப்போ இவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்ன அடுத்து நம்ம தேடி வந்த இந்த நிலையும் மாறி போயிடுச்ச அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிற போது அந்த பாதிரி சொன்னாராம், எப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒரு வழிகாட்டல் உனக்கு சொல்றேன், அது நீ கடைபிடிச்சிக்க. என்ன அப்படின்னா, கடைசி காலத்தினுடைய நபி வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. தென்னை மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில் தான் அவர் வருவார். நீடித்த மரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதியில் தான் அவர் வருவார். நீ அவரை போய் சந்தி, உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் கடைசி நேரத்தினுடைய நபி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ரெண்டு சாராருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. காரணம், தௌராத் வேதத்துல சொல்லப்பட்டு இருந்துச்சு, இன்ஜில் வேதத்துல சொல்லப்பட்டு இருந்துச்சு, கடைசி காலத்தினுடைய நபி என்ன செய்வாங்க, வருவாங்க என்ற செய்தி சுவத்தியை சொல்லப்பட்டிருந்துச்சு. அதற்குரிய காலம் கழிந்து விட்டது, நெருக்கமா வந்துருச்சு. அவரை போய் நீ என்ன செஞ்சுக்க, அடைஞ்சிக்க. ரெண்டு அடையாளங்களை உனக்கு நான் சொல்கிறேன், அந்த அடையாளத்தை நீ அவரிடத்துல கண்டால் அவர்தான் நபி என்று நீ உறுதி செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அந்த ரெண்டு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று, நீ அவரிடத்துல சலக்காவை கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற போது சலக்காவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகிரு ஜமான்ல வரக்கூடிய நபி அவர் சலக்காவை ஏற்றுக்கிற மாட்டார். பொதுமக்களுக்கு ஏற்றுக்கிறாரு, அவருக்கு ஏற்றுக்கிற மாட்டார். நீ கொடுக்கிற போது உங்களுக்கு தான் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லி கொடுக்கிற அந்த தருணத்துல அவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். இது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம், அன்பளிப்பாக நீ கொடுத்தார், அவருக்கு சொல்லிக் கொடு, அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார். இதுதான் அவருக்குரிய ரெண்டு அடையாளம். இதை நீ பரிசுத்தம் செய்து பாரு, பார்த்த பிறகு நீ அவர்தான் நபி என்று முடிவு செய்ய. அந்த தேடல்ல வருகிறார்கள். ஆனால் வந்தால் துரதிருஷ்டவசமாக அடிமை போன்று பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு யூதனிடத்தில் விற்பனை செய்யப்பட்டு விடுகிறார். அந்த யூதன் பேச்சித்த மரத்துடைய பெரும் தோட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த தோட்டங்களுக்கு வேலை செய்யக்கூடியதுல பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல
அந்த யூதனுடைய ஒரு நண்பர் வருகிறார். வந்து அந்த யூதனிடத்துல உரையாடுகிறார். பேசுகிற போது சொன்னான், இங்கே மதீனாவிற்கு, அப்ப எஸ்ரிபுன்னு பேரு, மதீனான்னு ரசூலுல்லாஹ் தான் மாத்தினார். ஏற்கனவே எஸ்ரிபுன்னு அதுக்கு பேர். எஸ்ரிபுக்கு ஒரு நபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கொண்டிருக்கிறார்கள், நல்ல உபதேசங்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த யூதனிடத்துல அவனுடைய நண்பன் சந்தித்து பேசுகிற உரையாடுகிற இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில், அப்ப அந்த நேரத்துல சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு ஒரு பேரிக்க மரத்துல ஏறி வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த உரையாடலை கேட்ட உடனே அப்படியே அங்கிருந்து குதிச்சுட்டான். ஒரு ஆர்வம், ஒரு தேட்டம், அங்கிருந்து அப்படியே குதிச்சுட்டான். குதிச்சா கால் பாதிப்புள்ளாயிடுச்சு. இருந்தாலும் அதை தேர்ந்தெடுக்கவில்லை, அவர்களுக்கு அது புதுசாக தெரியல. தன்னுடைய தேடலுக்கு உரிய நேரம் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யூதனிடத்துல வந்து கேட்கிறாங்க. யாரும் ஒருத்தவங்க வந்திருந்ததாக அவர் சொன்னாரு, என்ன விஷயம் அது அப்படின்னா யூதனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா யூதர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரோதம் கொண்டிருந்தார்கள். ஏன் விரோதம் வச்சாங்கன்னா, அவங்க எதிர்பார்த்தது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்தில் தான் நபி வருவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்தில் வந்துட்டார். இந்த செய்தி யூதர்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிந்துவிட்டது. அதனால்தான் யூதர்கள் ஒட்டுமொத்தமான பகைமையை கொண்டிருந்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்துல வராமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்துல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க எதிரியாக பார்த்ததனுடைய முக்கிய காரணம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப யூதனுக்கு இதை கேட்ட உடனே கோவம் வந்து பகாரம் என்ன செஞ்சிடலாம், கன்னத்தில் அரைஞ்சிடலாம், காயப்பட்டு போறாங்க. இருந்தாலும் அவர்களுடைய தேடல், அந்த காயமெல்லாம் அவர்களுக்கு விரிவாக தெரியவில்லை. செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப யூதனிடத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னை விடுவித்தினா அந்த அடிமையாக அவர்கள் விடுக்கப்பட்டு விட்டார். தன்னை என்ன செய்ய முடியாது, சும்மாவெல்லாம் விடுவிக்க முடியாது. அந்த யூதன் வாரத்துல ஒரு நாள் ஒரு லீவு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த வாரத்துல ஒரு நாள் என்ன செய்வாங்க, அப்படியே மதீனாவை சுத்தி வருவாங்க, எதிரியை சுத்தி வருவாங்க, எங்கதான் நான் இருக்கிறேன். இப்படி வாரத்துல ஒரு நாள் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த லீவை, அந்த விடுமுறைய ரசூலுல்லாஹை தேடக்கூடிய அந்த தேடலை பயன்படுத்தினார். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். அவர்கள்தான் நபி என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு அந்த பாதிரி சொன்னார் அல்லவா, 2 அடையாளங்கள். அந்த 2 அடையாளத்தை அங்கே உறுதிப்படுத்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தங்களுக்குரிய சதகா என்று சொல்லி கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் மறுத்து விடுகிறார், வாங்க சதகாக்கள் நாங்கள் பெற மாட்டோம். அதற்கு பிறகு தங்களுக்குரிய அன்பளிப்பு என்று சொல்லி கொடுக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த 2 அடையாளம் ஊர்ஜிதம் செய்து கொண்டார். அப்பவே கலிமா சொல்லிட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை தன்னுடைய எல்லா ஆழத்தையும் முன்வைக்கிறார். நிலைமை ஒரு முறியை தன்னுடைய ஷேகிடத்துல எல்லா ஆழத்தையும் சொல்லணும், எல்லா நிலைமைகளையும் சொல்லணும். அதுதான் ஆன்மீக தொடர்பு என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தன்னுடைய ஹாலத்து என்ன, தன்னுடைய நிலைகள் என்ன, தான் எங்கிருந்து வந்த, இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கிற, இது எல்லாத்தையும் விரும்புகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இப்போதைக்கு நீ வெளிப்படுத்திக் கொண்டார், உன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தார். ஏன்னா ஒரு யூதன் தனி அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார். நேரம் வரும் நான் சொல்வேன், அப்பொழுது நீ வெளிப்படுத்திக் கொள்ளலாம்.
அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? சல்மான் பார்சி ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த லீவு கிடைக்கக்கூடிய நாள்ல மட்டும் வந்து சந்திக்கிறதும், 10 நாள் அந்த யூதர்களிலிருந்து வேலை செய்வதும், தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்திருப்பதுமாக இருந்தார். ஒரு நேரம் வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த யூதனிடத்துல நீ விலை பேசு, உன்னை அவனிடத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு என்ன கேட்கிறான் என்பதை நீ சொல். அவன் என்ன கேட்டாலும் சரி என்று ஏற்றுக்கொள். அவன் என்ன கேட்டாலும் சரின்னு ஏற்றுக்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட சல்மான் பார்சி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? யூதனிடத்துல சொல்றாங்க, உன்னிடத்துல நான் விடைபெறுவதற்கு விரும்புகிறேன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன். அதனால என்னை நீ வந்து விடுதலை செய்யறதா இருந்தா என்ன எதிர்பார்க்க? அவன் பார்த்தா என்ன திடீர்னு இப்படி வந்து கேட்கிறான். சரி, இவனால நிறைவேற்ற முடியாத ஒரு வலுவான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு அவன் ஒரு முடிவு செய்து கொண்டு சொன்னான், நீ வந்து 3 ஊட்டிதான் செலுத்த வேண்டும். ஒரு ஊட்டியாங்கிறது 40 திருகம். ஒரு ஊட்டியாங்கிறது 40 திருகம், 40 வெள்ளிக்காசு. அப்ப 3 ஊட்டியாக 120 வெள்ளிக்காசு நீ கொடுப்பான். ஒரு விஷயம் பணமாக நீ தர வேண்டிய. இன்னொன்று, 300 பேரித்த மரங்களை நீ நட வேண்டும். அது ஒரு வருடத்தில், ஒரு வருடத்தில் சொல்ல 300 மரங்களை நீ நட வேண்டும். அது மரமாகி நல்ல பழம் காய்க்கக்கூடிய நிலைகளுக்கு வந்து அது பழம் தரக்கூடிய நிலையில இப்ப நீ விடுதலையாகும். 120 வெள்ளிக்காசு கட்டணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த நிலையை நீ உண்டாக்கி தந்துட்டு போகணும். 300 மரம், அதுவும் பழம் காய்க்கிற நேரத்துலதான் உனக்கு விடுதலை. ஒரு மரம் பழம் காய்ப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 10 வருஷங்களில் தாக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல பாராயணம் செய்கிறார் ஏற்பட்ட கடுமையான ஒரு நிபந்தனைக்கு போவான். இப்போ சல்மான் பார்சி ரலியல்லாஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, இது நான் தாங்க சொன்ன மாதிரி சொன்னேன், அவன் இப்படி எல்லாம் நிபந்தனை போட்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பதான் ஒரு வெள்ளி கட்டி வருகிறது. சதக்காவுக்காக வேண்டி, பொதுமக்களுக்கு சதக்கா கொடுப்பதற்காக வேண்டி ஒரு வெள்ளி கட்டி வருகிறது. அதை பொதுமக்களுக்கு பங்கீடு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெள்ளி கட்டிய என்ன செஞ்சாங்க? சல்மான் பார்சி ரலியல்லாஹு கையில கொடுத்தாங்க. இதை கொண்டு போய் நிறைவேற்ற முடியும். அது 120 திருகத்திற்கு நிகரானது கிடையாது. அதை விட குறைவான எடை உள்ளதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்புகிறார்கள். இப்போ அந்த கட்டியை பார்த்த உடனே ஒரு ஏளன சிரித்து விட்டு, ஏன்னா அந்த 120க்கு வராது, அது அவனுக்கு தெரியும், நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு எடையை பார்த்தாலே தெரியும். அதுலேயே புரண்டு உருண்டு எந்திரிக்கக்கூடியவர்களுக்கு சும்மா ஒரு அந்த அனுமானத்தை வச்சு சொல்லிடுவாங்க, இது இவன் இத்தனை கிலோ தான் தேரும் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த வெள்ளி கட்டி அவன் பார்த்த உடனே ஏழனை சிரிச்சுட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தராசு வச்சு நிறுத்துறான். தங்க வெள்ளியில் இருக்கக்கூடிய தராசுகள் இருக்குது அல்லவா, அது மாதிரி அந்த தராசு வச்சு நிறுத்துற போது தூக்குறான். இங்க எடை என்ன அவன் நிர்ணயிச்சானோ, அவன் ஊகிச்சானோ, அதை விட அது கீழே. இவருக்கு மறு அந்த படிக்கல தூக்கி வைக்கிறான், சின்ன தூக்கி வைக்கிறான். அது எழுப்புற பாடு இல்லை, 120 தாண்டுகிறது, 120 தாண்டுகிறது.
அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, தராத் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாத்தையும் கலைச்சிட்டு மறுபடியும் திருப்பி என்ன செய்யலாம், நிறுத்துப்பாங்க. அதே நிலைதான் இப்ப என்ன செஞ்சா, ஒரு வேண்டாம், சரி சரி போ, சரி ஒரு விஷயத்த நீ நிறைவேற்றிட்ட, இனி 300 மரம் இருக்குது, அதை நீ பழம் காய்க்கக்கூடிய நிலையில தந்துட்டு விடுதலை ஆயிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சல்மான் பாரிசி எல்லாம் அடுத்த முறை சந்திக்க வருகிற போது கவலை துணிந்தவர்களாக முகம் வாடி போய் பாதி அதாவாயிருச்சு, இன்னொரு பாதி நிகழ்வு நடக்கணுங்க, கவலை தோய்ந்த அந்த முகத்தோடு வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன சல்மான், ஏன் கவலையோடு இருக்கிறீங்க? யார சொல்லா? அடுத்து சொன்ன அந்த நிபந்தனை 300 மரம் நடந்துன்னு சொல்லியிருக்கு. சொன்னார்கள், 300 மரங்களுக்குரிய ஏற்பாட்டை முதல்ல அவனை செய்ய சொல்லு. ஏன்னா மரம் அவன் தான் கொடுக்கணும், நடுறதும் அதுக்கு காய் காய்க்கிறதும் காய் காய்க்க வைப்பதும் இவனுடைய வேலை. 300 மரத்தினுடைய ஏற்பாட்டை பண்ண சொல்லி, இன்ஷா அல்லாஹ் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதனுடைய அந்த தோட்டத்துக்கு போடுறாங்க. 300 மரம் ஏற்பாடாகி இருக்கிறது. சின்ன சின்ன அந்த நட்டு வைக்கக்கூடிய அந்த மரம், அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பரக்கத்தான கையை கொண்டு 300 மரத்தையும் நடுகிறார். ரசூலுல்லாஹ் நடுறான். அந்த மரம் மிக விரைவாக வளர்ந்தது, கனியை தந்தது. ஒரு வருஷத்துக்குள்ள 10 ஆண்டு காலங்கள் கடந்து கனி தருவதற்குரிய நிலையை கொண்ட பேரித்த மரங்கள் ஒரு வருஷம்தான் அழகா வளர்ந்துச்சு, கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இன்றைக்கு அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு அவசரமாக தென்னை மரங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள காய் காய்க்கக்கூடிய தென்னை மரம்லாம் இப்ப என்ன செஞ்சிருக்கு, வந்துருச்சு. ரொம்ப நீண்டு பெருசா போக வேண்டியது இல்லை, ஒரு ஆளுடைய உயரத்துக்கு வளர்ந்த உடனேயே அங்க இளநீர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அது இருக்கிறது. அது மாஜிஸா, அது அற்புதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பரக்கத்துமிக்க கையால் நட்டு வைத்தார்களே, அதுதான் இன்றைக்கு அஜ்வா பேரித்தம்பன். அஜ்வான்னு சொல்லப்படுத அந்த அஜ்வா பேரித்தம்பனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பரக்கத்துமிக்க கையால் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக வேண்டி நட்டு வைத்த மரம். அதனுடைய விளைச்சல்கள் தான் இறுதியாக அந்த யூதனிடத்திலிருந்து விடுதலையை பெற்று வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப எந்த உறவும் இல்லாதவர்கள். சல்மான் பாரிசி சொந்த பந்தம் யாருமே கிடையாது. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க இல்ல, உறவுகள் எல்லாம் இல்லாத சஹாபா பெருமக்கள் ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் தான் திண்ணை தோழர்கள் என்று சொல்லுவது. இன்னைக்கு அந்த அடப்பு அடைச்சிருக்குது. பரக்கத்துக்கு போய் உம்ராவுக்கு செல்லக்கூடியவங்க, ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து எந்திரிக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் தான் 70 சஹாபா பெருமக்கள் குடும்பமற்றவர்கள், உறவற்றவர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், இன்னும் சொல்ல போனால் குடிப்பதற்குள்ள வழிவகை தெரியாதவர், நடத்தணும் அல்லவா, சம்பாத்தியம் பண்ணணும் அல்லவா, அதுக்குரிய யுக்தியோடு அவர்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஏழை எளிய சகாபாக்கள் தங்கிய இடம்தான் திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடம். அந்த இடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவங்களை என்ன செய்யறாங்க, தங்க சொல்றாங்க. ஒரு தேடல், நபியை எப்படி நாம் அடைந்து கொள்ள வேண்டும், அந்த நபியினுடைய சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேடல். அந்த தேடலுக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட கஷ்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, கஷ்டங்களையும் தாண்டிக் கொண்டார்கள்.
கால் பாதிக்கப்பட்டது, கண்ணம் வீங்கி போனது. அதற்கு பிறகு அந்த யூதன் பல்வேறு வகையான தொல்லைகளையும் கொடுக்க ஆரம்பித்தார். என்ன ரசூலுல்லாஹ் பத்தி கேட்டுட்டார். அது அவனால் ஜீர்ணிக்கப்பட்டது. ஒரு தேடல் எல்லா கஷ்டங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. பிறகு காலத்துல சல்மான் பார்சி ரலியல்லாஹு இஸ்லாமிய வரலாற்றில் எப்படி ஒரு கல்விக்கு உள்ளானார்கள் என்று சொன்னால், ஹந்தக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்திற்காக வேண்டி தோண்டப்பட்டது. இன்றைக்கும் மதீனா ஜியாரத்துல அந்த அகழ் தோண்டப்பட்ட இடத்தை கொண்டு போய் நினைச்சுவாங்க, காட்டுவாங்க. அந்த ஐடியாவை கொடுத்தவர்களே சல்மான் பார்சி ரலியல்லாஹு. அல்லாஹ் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அவர்களை எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்தான் என்று சொன்னால், ராணுவ யுக்தி கொண்டவர்கள், ராணுவ யுக்தி கொண்டவர்கள், தந்திரங்கள் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அல்லாஹ் உயர்த்தினார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து காஃபிர்களோடு பன்முக படைகள் ஒன்று சேர்ந்து மதீனா வாசிகளை தாக்குவதற்காக ஒட்டுமொண்டு வருகிறார்கள் என்ற செய்தி முன்னறிவிப்பு வந்துவிட்டது. பன்முகப்படை ஒவ்வொரு குழுக்களிலிருந்தும் படைகள் கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 15,000 பேர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு இருக்கிறார். இவங்களை எப்படி எதிர்கொள்றது? இவங்களை எப்படி எதிர்கொள்றது? ஒரு பக்கம் எதிர்களை நாம் தாக்குவதற்காக சென்றால், இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளே எதிரிகள் இருக்கிறார்கள். 2 எதிரிகள், ஒன்று யூதர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள். இந்த 2க்கும் மத்தியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எதிர்த்து வரக்கூடிய படையினர்கள் பன்னாட்டு படை என்று சொல்லப்படக்கூடிய நிலைப்பாட்டில் ஒன்று திரண்டு வந்தார். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு இருப்பதை பார்த்து சல்மான் பார்சி ரலியல்லாஹு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கவலையோடு இருக்கிறார். யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த அளவுக்கு நாம் யோசிக்க வேண்டும்? ஒன்றுமில்லை, அந்த எதிரிகளை எளிதாக நாம் வின் பண்ணி விடலாம், ஜெயித்து விடலாம். 15,000 பேர் என்ன, அதை விட எவ்வளவு அதிகமா வந்தாலும் வின் பண்ணலாம். கேட்கிறார்கள், எப்படி? எப்படி? சல்மான் பார்சி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனாவினுடைய 3 பகுதிகளில் மழை சூழ்ந்திருக்கிறது. ஒரு பகுதி மட்டும்தான் தரை மார்க்கமாக இருக்கிறது. எதிர்கள் தாக்குவதற்கு வந்தால் மழைமேறி வந்து தாக்குதல் என்பதற்குள் நாம் அவங்களை அடிச்சிடலாம். தரை மார்க்கமாக உள்ளதுலதான் அவங்க எதிர்த்து வர முடியும். இப்போ மதீனாவினுடைய எல்லையில நாம் அகழிகள் தோன்றிவிட்டால் அந்த குழிக்குள்ள இறங்கி பிறகு ஏறி வந்து நம்மளை தாக்குறது கிடையாது, நம்ம அவங்களை கரெக்ட். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த யோசனையை கேட்டவுடன் முகம் வளர்ந்து விட்டது. அருமையான யோசனை, அருமையான யோசனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகழ் தோண்டுவதற்காக உத்தரவிட்டாங்க. அது நிறைய ரகசியங்கள் அடங்கிய, அல்லாஹ்வுடைய பேருதவிகள் அடங்கிய ஒரு அகழ் தோண்டுதல். அது விரிவான ஒரு விஷயம். இந்த யோசனையை கொடுத்தவர்கள் சல்மான் பார்சி. அந்த ரொம்ப உயர்ந்த நிலையில் ஆகிட்டார். தேடல், தேடல் தான் அதற்கு காரணம். ஒரு கட்டத்துல சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் முடியுது. நிக்காஹ் முடிஞ்ச உடனே அவங்களை பெண் வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. பொதுவாக பொண்ணு மாப்பிள்ள ஜோடனைன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறது வீடுகள்ல, அந்த ரூம் அலங்கரிக்கிறது. அது மாதிரி அவங்க தங்கக்கூடிய இடத்தை அலங்கரித்து வைத்திருக்கிறார். அப்ப சல்மான் பார்சி ரலியல்லாஹு கேட்டாங்களா, என்ன புதிர்விக்க காபத்துல்லா இங்கே இடம்பெயர்ந்து வந்து விட்டதா ஒரு விஷயம், அல்லது இந்த ரூமுக்கு ஏதாவது காய்ச்சல் புரிஞ்சுட்டான்னு கேட்டாங்க.
ஓமைகளை கொண்டு போக்குறதுங்கிறது ஒருத்தர் குளிர் காய்ச்சல் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு போர்களை கொண்டு போக்குறதுங்கிறது வழக்கம். அரபு நாட்டு குளிர் இருக்கிறது ரொம்ப கடைசா இருக்கு. இங்க நம்ம பக்கம் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இப்போ உமராவுக்கு போறக்கூடியவங்களுக்கு எல்லாம் உதடு வெடிச்சு காடு வெடிச்சு அப்படித்தான் என்ன செய்யறாங்க, போயிட்டு வர்றவங்க வர்றாங்க. ஏன்னா அங்க உள்ள குழு நம்ம உடம்புக்கெல்லாம் என்ன செய்யாது, தாங்க. சல்மான் பாரிஸ் இந்த வீட்டுக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துருச்சா, குளிர் காய்ச்சல் வந்துருச்சா, அதனால இவ்வளவு பெரிய பொருள் எல்லாம் போட்டு அலங்காரம் செய்து வைத்திருப்பதை கேட்கிறாரு. அதாவது சிறப்பான ஒரு நிலைப்பாட்டில பதப்பு செய்வது கூடாது என்பதை உணர்த்துகிறார்கள். அடுத்து கேட்டாங்க, புரிஞ்செடுத்த காபத்துல்லா இடம் தேர்ந்து வந்துட்டா காபாவை எவ்வளவு நாள் அலங்கரிக்கலாம், காபாவை எவ்வளவு நாள் அலங்கரிக்கலாம், ஒரு பள்ளி எவ்வளவு நாள் அலங்கரிக்கலாம். அல்லாஹ்வுடைய இல்லம் குர்ஆன், அந்த குர்ஆனை எப்படி வேண்டுமானாலும் அலங்கரிக்கலாம், தங்க எழுத்தால் எழுதலாம். அது இஸ்ராஃப் அல்ல, வீண்வரையும் அல்ல. அதனாலதான் இன்னைக்கும் காபத்துல்லாவுடைய எழுத்துக்கள் அத்தனையும் தங்கங்களால் பதிக்கப்பட்டது. அப்ப கேட்டாங்க, காபத்துல்லாவை தான் அலங்கரிக்கலாம், அது இங்க வந்துருச்சோ அப்படின்னு சொல்லுங்க. பேணுதனுடைய உச்சகட்டத்தை பாரு. நபி தோழர்கள் எப்படியெல்லாம் வார்க்கப்பட்டு இருக்கிறார். ஒரு தேடலின் நிமித்தமாக. அது மட்டுமல்ல, சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறுகள்ல பல்வேறு வகையான குறிப்பீடுகள் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் கதாதா ரலியல்லாஹு அவங்களும் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவங்களும் ரெண்டு பேரும் சல்மான் பாரிஸுக்கு பெண் கேட்டு கதாதா ரலியல்லாஹு ஒரு வீட்டுக்கு போனாங்க. சல்மான் பாரிஸை வெளியே நிற்கிறான். கதாதா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளையை போய் பெண் கேட்கக்கூடாதுல. அவர் நாயிபாக அவருடைய வக்கீலாக போய் இருக்கிறாங்க. கதாதா ரலியல்லாஹு பெண் கேட்டாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே அந்த பெண்ணை பெற்றவர் சொன்னாரு, சல்மானுக்குன்னா நாங்க தர தயார் இல்லை, உங்களுக்கு தர தயாரா இருக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அவர் ஓகே சொல்றாரு. 2 பேரும் 10 வயசு உடையவர், 2 பேருமே திருமணம் ஆகாதவர்கள். ஆனா ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பெண் கேட்டு போறாரு. உள்ள போனவர் பெண் கேட்டு போனவர் மாப்பிள்ளையாக திரும்புகிறார். மாப்பிள்ளையாக திரும்புகிறார். தலைவர் தொங்க கொடுத்துட்டு வெளியே வர்றார். சல்மான் பாரிஸ் எல்லாமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப கதாதா என்ன செய்யுது, ஏத்துக்கிட்டாங்களா? ஆர்வமா கேட்கிறாங்க. கதாதா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னை மன்னிச்சிருப்பா, உனக்காக பெண் கேட்டு போனேன், ஆனா அங்க நிலைமை வேற விதமா மாறிடுச்சு, எனக்கு அவங்க பெண் தருவதாக ஒத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னை மன்னிச்சுக்கன்னு சொன்ன உடனே சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு கதாதா ரலியல்லாஹு அவங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு சொன்னார், நான் தான் கதாதா, நான் தான் மன்னிப்பு கேட்க வேண்டியவன், நான் தான். என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்காக வேண்டி எழுதி வைத்த ஒரு பெண்ணை கேட்டு நான் வந்தேன் பாரு, நான் பெற்றவர். எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை படித்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. இன்னைக்கு இது அப்படியே இன்னைக்கு ஒரு விதமா திருப்பி பாருங்களேன். ஒரு இடத்துல பெண் கேட்டு பெண் தரலைன்னு வைங்க, அந்த இடத்துல இன்னொருத்தர் பெண் கேட்டாரு, தனக்கு வேண்டப்பட்டவருக்கு பெண் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஜன்மத்துக்கு பேசுவோமா? அவங்கள்ட்ட விட்டு இருக்குமா, உறவு இருக்குமா? உறவு இல்ல. ஒரு குடும்பத்துக்கு தரல, இன்னொரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டார்களோ, யாருக்கு கொடுக்கப்படலையோ, இந்த கொடுக்கப்படாதவங்க கொடுக்கப்பட்டவங்க இருக்குதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அப்படி அல்ல. அவங்க எப்படி சிந்திச்சிருக்காங்க பாருங்க. ஒரு விதி மாறுகிறது என்று சொன்னால் அதுதான் ஏற்பாடு. விடப்பட்டவர்கள் வெட்கப்பட வேண்டும்
முறையென்று நாம் கேட்டு விட்டோமோ என்பதாக அவர்கள் அச்சப்பட வேண்டும். ஆனால் அப்படி நிலைகள் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா உள்ளம் பக்குவப்படல. உள்ளம் பக்குவப்பட்டால் தான் அது மாதிரி ஒரு நிலைகளை எல்லாம் என்ன செய்ய முடியும், கடைபிடிக்கணும். இல்லாட்டி போட்டியும் பொறாமைகளும் விரோதங்களும் குரோதங்களும் தான் உள்ளத்தில் அப்படியே நிரம்பி போய்கிறது. உள்ளங்கள் பக்குவப்பட வேண்டும், பண்பட வேண்டும் என்பதற்கு தான் நம்முடைய மஷாயிகள் ஷேர்மார்கள் திக்ர் அல்கார்களை நிறைய செய்யுங்க, இஸ்முதாத் அதிகமா செய்யுங்க, அல்லாஹ்வை கூப்பிட்டு கொண்டே இருங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருங்க என்ற பயிற்சிகளை நமக்கு தருகிறார்கள் என்றால் அதனுடைய பலாபலன் இதுதான். உள்ளம் பக்குவப்படும், உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ஒளிவு நிரம்பணும். எப்போ ஒளிவு நிரம்ப ஆரம்பிக்குமோ அங்கே பொறாமைகள் அகன்று போகும், விரோதங்கள் அகன்று போகும், பழிவாங்கும் தன்மைகள் அகன்று போகும். அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய நிலைகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை அதிகமாக பேசும். அன்றைக்கு இருந்த நபி தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபா பெருமக்கள் உள்ளம் பக்குவப்பட்டு இருந்தார். அதனால எது உண்மையோ அந்த உண்மையை எடுத்துக்கொண்டார். பெருமைன்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்கிட்ட கேட்டார், பெருமைன்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியை கேட்டு பதில் சொன்னாங்க. பெருமை அப்படின்னு சொன்னா உண்மையை ஏற்க மறுப்பது. எது உண்மையோ எது நிஜமோ அதை ஏற்க மறுக்கிறது, உண்மையை ஏற்றுக்கிறது இல்லை. அதெல்லாம் சாத்தியம், அதெல்லாம் நாங்க கூடாதுன்னா கூடாதுதான், நாங்க சொன்னதுதான். என்ன நீங்க இங்க அல்லாஹ்வுடைய சொல்ல வேண்டும்தான் நாம பார்க்கணும். அப்போ பெருமைகளுடைய நிலைப்பாடு இரண்டு தன்மைகளோடு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உண்மையை ஏற்க மறுப்பதும் மற்றவங்களை மட்டமாக நினைப்பதும். மற்றவங்க மட்டமாக நினைப்பது தன்னை பெருசா நினைப்பது. இப்ப அவருடைய மனசுல பெருமை வந்துருச்சு. யார பெருமக்கள் உள்ள பக்குவப்பட்டால்தான் அந்த பெருமையை விட்டு நீங்க முடியும். பெருமைனா சாதாரணமாக நாம நினைக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்துல கடுகளவு இன்னைக்கு சொல்றதா இருந்தா அணு அளவு பெருமை இருந்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்துக்கு போவதற்கு மிகப்பெரிய தடைகளாக இருப்பது பெருமை. சலாத்தை கொண்டு துவங்குபவன் பெருமையை விட்டு நீங்கியவன். பெருமை விட்டு நீங்கிறதுக்கு எதெல்லாம் அடையாளங்களாக சொல்லப்பட்டதோ அதை கையில் எடுங்கள். அது உள்ளம் பக்குவப்பட்டால் தான் முடியும். அந்த உள்ளம் பக்குவப்படக்கூடிய நிலை அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்கிறது. அல்லாஹ் 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 என்று அல்லாஹ் அழைச்சு கொண்டு இருக்கிற போது சிறந்த பண்புகள் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். அல்லாஹ் ஷானஹு தஆலா சஹாபா பெருமக்களுடைய உள்ளங்களை எப்படி அபர்வ குருவா உள்ளங்களால் அப்படியே பரிசுத்தமான நிலையில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுச்சோ, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான நிலை உடையவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததியினர்களையும் கியாமத் வரை வரக்கூடிய பாரம்பரியத்தையும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களையும் வல்ல ரஹ்மான் கபூல் அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.